வணக்கம், வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் 2-in-1 சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அது என்னடா 2-in-1 சக்கரை பொங்கல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அது என்னென்னா இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஒரு குக்கரில் முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரேஷியோ சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கப்பாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஆளாக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து இந்த ஆளாக்க தான் ஒரு ஆளாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதே ஆளாக்கில் 3 ஆளாக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு உடனேவே நம்ம அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். 2 தண்ணியில் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வேறு எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே குக்கர் மூடி வச்சு ஒரு 6 விசில் வரைக்கும் இது வேக விட்டுருங்க. இப்போது 6 விசில் அடிச்சிருச்சுது. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம அரிசி எல்லாமே நல்லா வெந்து தண்ணி எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு சாப்பாடு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம்னாலும் சரி, நாட்டு சக்கரைனாலும் சரி, எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். 1.25 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் 1 கப் அரிசிக்கு. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் 1 கப் அளவு மட்டும் சேர்த்திங்கனாலே போதும். பட் 1.25 சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லை, கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த சக்கரை எல்லாமே கரையிற வரைக்கும், அதாவது அந்த வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ஸ்டவ்வை வந்து வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை இதில் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டுடலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா டால்டா. நெய் இல்லாத பட்சத்தில் மட்டும் டால்டா சேர்த்துக்கோங்க. நாங்கள் எனக்கு டால்டா தான் சேர்த்து பண்ணுறோம். நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டால்டா கொஞ்சம் சூடானதுமே இதில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுது. இப்போ வந்து இதை நம்ம அந்த பொங்கலோடு சேர்த்துக்கலாம். அந்த டால்டாவோடு சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அரைச்செல்லாம் எடுத்துக்க வேணாம், துருவினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ துருவினதே எடுத்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு. இதோட 2 சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடினா நம்ம சுக்கு வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். அதுதான். நிறைய சுக்கு பொடி சேர்த்துக்காதீங்க, அப்புறம் கசக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ 2 சிட்டிகை கரெக்டாக இருக்கும். அதோட 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இனிமேல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் 2-in-1 சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, அது என்ன 2-in-1 சக்கரை பொங்கல் இன்னும் சொல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாக நீங்கள் இதை வந்து இறக்குனீங்கன்னா இதை பாயசமாக கூட சாப்பிட்லாம். பாயசமாக சாப்பிட்டிங்கனாலும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கலாக தான் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் 3.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்கல்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாயசம் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து பாயசமாக நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இப்படி செஞ்சால் சக்கரை பொங்கலாக சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கல் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் நானே சக்கரை பொங்கல் அதிகமாக சாப்பிட மாட்டேன். பட் எனக்கே ரொம்ப பிடிச்சி 2வது வாட்டி நான் எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.